கடைசி நாட்களினுடைய அடையாளங்கள் என்கிற தலைப்புல இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 24:3 சீசர்கள் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை அவரிடத்துல கேள்வியாய் கேட்கிறார்கள். இது என்ன வார்த்தைன்னா, வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருந்த பொழுது சீசர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தோட முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லணும். பாருங்க, உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவினிடத்திலே அவர்கள் கேட்கிறார். பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது கடைசி நாட்கள். கடைசி நாட்களினுடைய அடையாளங்கள் இப்ப நிறைவேறி வருகின்றன. கடைசி காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க நல்லா. கடைசி நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். அத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது லோத்துவினுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்துல நடக்கும் அப்படி சொல்லப்படும். நோவாவினுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் மக்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கட்டினார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு யார பார்த்தாலும் வீடு கட்டுகிற விஷயங்கள்ல தான் முக்கியமா அவங்க மனது போகிறது. பணம் சம்பாதிக்கக்கூடிய காரியங்கள்ல தான், சொத்து சேர்க்கக்கூடிய காரியங்கள்ல தான் அவங்களுடைய மனது போகிறது. ஆனா இந்த சரீரம் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் தான் இந்த மண்ணுல, இந்த பூமியில இருக்க போகுது. ஆனா மனிதன் இந்த சரீரமாகிய இந்த வீடை விட்டுட்டு நித்திய வீட்டுக்கு அவன் நிச்சயமா போவான், போகத்தான் போறான். புரிந்து கொள்ளுங்க. நாமெல்லாம் ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவேன். நாமெல்லாம் பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க, பையூர்ன்றது அம்மாவோட வயிறு. அந்த அம்மாவோட வயிற்றிலிருந்து எந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்னா பொய்யூர்ன்ற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பொய்யூரில் இருந்து கட்டாயமா மெய்யூர் என்கிற அந்த ஸ்தலத்துக்கு போறதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா அந்த மெய்யூர் ஆகிய பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேரு அந்த மெய்யூர், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி தெரியாம என்ன செய்யறாங்க? அங்கும் இங்குமாக வெறி பிடித்தவர்களை போல, வெறித்தவனை போல அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நிறைவேறி வருகிற நிறைய பார்க்கிறோம். உலகத்துல கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். ஆண்டவரே சொன்னாரு, பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் இதெல்லாம் நடக்கும் ஆண்டவர். இதெல்லாம் நடந்துச்சா? நடக்குதா? நடந்துகிட்டு இருக்கா? கொரோனா வந்துச்சு சொல்லிட்டு வரல, பூமி அதிர்ச்சிகள் சொல்லிட்டு வராது, பஞ்சங்கள் சொல்லிட்டு வராது. காலகாலமாக நிறைய நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, நிறைய பஞ்சங்கள் வந்தது உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுகமாக்கப்பட முடியாத, எந்த மருந்து கொடுத்தும் சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள் பெருகிக்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா HIV இன்னைக்கு மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. உலக நம்பர் 1 பணக்காரரு பில் கேட்ஸ் HIV பாதிக்கப்பட்டிருக்கிறான். விளங்குதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மாவை பணமோ செல்வமோ மீட்டுக் கொள்ள முடியாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் மீட்டுக் கொள்ள முடியும். கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஆதார வசனமாக 2 தீமோத்தேயு 3:1 வாசித்து பாருங்கள். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்க, தனக்கு தானே வாழுவாங்க. புரிஞ்சுக்குங்க, தற்பிரியர். தற்பிரியனா என்ன? செல்ஃபிஷ், சுயநலவாதிகள், தனக்காக வாழுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல
நம்முடைய வீடுகளை நம்ம வந்து கட்டும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா திண்ணைகளை வைத்து கட்டுவோம். அதுல யாராவது வழிபோகர்கள் வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இளைப்பாறிட்டு போகட்டும்னு சொல்லி. இன்னைக்கு எங்கேயுமே பாத்தீங்கன்னு சொன்னா திண்ணைகள் கிடையாது. சுத்தி வரைக்கும் கவர்மெண்ட் போட்டு விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் பானைகள்ல தண்ணீர் வைத்திருப்பார்கள், வெளியில மண்பானைகள்ல. நிறைய இடங்கள்ல ஆங்காங்க மரங்களினுடைய நிழல்கள்ல அங்கங்க மேடைகள் அமைத்து அந்த இடத்துல தண்ணீர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தண்ணிய வச்சிருக்க மாட்டாங்க. தண்ணிய உங்களுக்கு வேணுமா வாங்கி குடிங்கன்னு சொல்றாங்க. ஒரு தண்ணியை கூட கொடுப்பதற்கு இன்றைக்கு மனிதர்களுக்கு விருப்பம் இல்ல. சுயநலவாதிகளாக தற்பெரியர்களாக வாழுகிறார்கள். ஆனா வேத வசனம் எதை சுட்டி காட்டுது தெரியுமா? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீங்க உங்களுடைய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே என்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றார் ஆண்டவர். பிரமாணத்துல மிக முக்கியமான ஒரு பிரமாணம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ஓடுறாங்க நிறைய பேர். ஆனா எது தீர்க்க தரிசனம் தெரியுமா? எது? மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்றார் ஆண்டவர். எப்படி? மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மத்தவங்களுக்கு நீங்க செய்யுங்க. அதுதான் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னு ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். எப்படி? உனக்கு அழகான ட்ரெஸ் வாங்குற, அதே மாதிரி ட்ரெஸ் அடுத்தவனுக்கு வாங்கி போட்டுப்பாரு. அதுதான் தீர்க்க தரிசனம்ன்றார் ஆண்டவர். ஆனா எப்படி தெரியுமா? நம்ம அழகா என்ன செய்யறோம்னா, நம்ம சாப்பிடுவதற்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அவனுக்கு புளியோதரையை கிண்டி கையில கொடுக்கிறோம், இல்ல லெமன் சாதத்தை கிண்டி அவனுக்கு கொடுக்கிறோம். இதை நீ செஞ்சீங்கன்னா நீ பட்சபாதம் பார்க்கிற. தேவன் உனக்கு அப்படியே செய்வார். அதே கடவுள் உனக்கு பிரியாணி தான் கொடுக்கணும் நீ நினைச்சீங்கன்னா மத்தவனுக்கு என்ன செய்ய, பிரியாணி நீ கொடுத்து பாரு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதே பிளஸிங்க தருவார். எப்படின்னா நீ அப்படி செய்யும் போது நீ அவனை உன்னை போல பாக்குற. அந்த ஆத்மாவை நீ உன்னுடைய இடத்துல வச்சு பாக்குறன்னு அர்த்தம். நீ வேறு பிரிச்சு பார்க்கல. அப்ப அதான் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல தற்பிரியர்கள் பெருகி போவார்கள். தனக்காகத்தான் வாழுவாங்க. தாம் பிள்ளை, தாம் மனைவி, தாம் வீடு, தாம் குடும்பம், இப்படித்தான் வாழுவான். அதைத்தான் கடைசி காலம் சொல்றோம், கடைசி நாட்கள். அடுத்து பணப்பெரியராக இருப்பார்கள். மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும் பணப்பெரியர். பணம் 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 எங்க வரைக்கும் பாயும் சொல்றாரு? பாதாள வரைக்கும் பாயும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் பாதாளத்துக்கு கொண்டு போகும்ன்றாரு. பணம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பணம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்களுக்கு பின்னாடி கல்லறை போகிற வரை சில்லறை தேவை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இன்னும் சிலர் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வாழ்றப்பையும் பணம் வேணும், செத்து போனா கூட பணம் தான் தேவை அப்படின்னு சொல்றான். அப்ப சாவு முதலுக்கு அப்படின்னு வாங்கி தெரியுமா? சாவு முதலுக்கு தேடி வச்சுட்டு போ அப்படிம்பாங்க. இந்த ஏன் அப்படின்னா, பணம் தேவை, வாழ்வுக்கு அவசியமான ஒன்று. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற. சொல்லுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்கள் அநேக வேதனைகளினால அவங்களையே குத்தி கொண்டிருக்கிறார்களாம். குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் அன்பையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் அடையும்படி நாடு அப்படின்றார் ஆண்டவர். அப்ப பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு. இயேசுவோடு கூடவே ஒருத்தர் இருந்தான். அவன் யாரு? யூதாசு. 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சுட்டான் இயேசுவ? எப்படி காட்டி கொடுத்தாரு? கிஸ் பண்ணி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். நிறைய வேளைகளை புரிந்து கொள்ளுங்க, பண ஆசை உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை காட்டி கொடுக்க வச்சிரும், உங்களுக்கு கேடு விளைவிக்க வச்சிரும். புரியுதா உங்களுக்கு? அதனால பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பணத்தை, உங்களுக்கு தேவையான தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவரா இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு செய்கிறவராம். அது மட்டும் இல்ல, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனாலதான் அன்றன்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கத்து கொடுத்தாருங்க. அப்ப பணம் 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 என்று ஓடுகிற மக்கள் கூட்டம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க, வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பங்கு சந்தையில பணத்தை போட்டு பணத்தை பெருக்கி கொள்ளலாம். கண்டிப்பா சொல்றேன், எவன் ஒருவன் தன்னுடைய உண்மையான உழைப்ப அவன் பணத்தை சம்பாதிக்கும்படியா செலவு பண்றானோ அவன் பணத்தை அவன் சரியான நேர்மையான வழியில சம்பாதிக்கிறான். பைபிள் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். குறுக்கு வழியில நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பணம் சம்பாதிக்க தேடக்கூடாது. யூதாஸ் அப்படித்தான் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்டு அதை வச்சு சந்தோஷமா இருந்தானா? இல்ல. என்ன பண்ணா? போனா, ஐயோ குற்றமில்லாத இந்த ரத்தப்படியை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போய் தேவாலயத்துல எரிஞ்சிட்டு, அன்னைக்கு 30 வெள்ளிக்காசோட அதிகம் அந்த பணம், அந்த பணத்தோட மதிப்பு. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்குங்க மதிப்பீங்க? 30 வெள்ளிக்காசா என் அருமை ரட்சகரா? இன்னைக்கு பிசாசு இதே தான் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறான். எப்படி? இந்த பக்கம் பணம், இந்த பக்கம் இயேசு வச்சிருக்கிறான். எதை பெற்றுக்கொள்ள போறீங்க நீங்க? ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அந்த லக்கு யாருன்னா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பாருங்க, அவன் அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டான். அந்த பணத்தை, அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்துல போய் எரிஞ்சிட்டு என்ன பண்ணானா தெரியுமா? அதான் சொன்னேன், தூக்கு போட்டு என்ன செஞ்சானா? தற்கொலை செய்து கொண்டான். அவன் அப்படியே தொங்கிக்கிட்டே தான் இருந்த மரத்துல. உடல் அழுகி போய் உடல்கள் எல்லாம் கீழே சரிந்து அவன் என்ன செஞ்சான்? அப்படியே மண்ணுல மல்லாக்க விழுந்து அப்படியே தெருவுல அப்படியே அந்த கீழே கிடந்தான். அப்படியே பாத்தீங்களா பணம் எங்க கொண்டு போயிருச்சு? பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்க பொருளாதாரத்தினுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஆனா நீங்க தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சமூகத்தை. கடைசி நாட்கள்ல பணப்பிரியர்கள் பெருகி போவார்கள். புரிந்து கொள்ளுங்க, பணப்பிரியன் செல்வ பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியர் பணத்தினால திருப்தி அடைய முடியாது. இப்ப உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ், அவர் பணத்தை கொண்டு அவர் HIV சுகமாக்க முடியுமா? சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இவ்வளவு பணம் இருந்து என்னையா பண்ண? இவ்வளவு பணம் இருந்து என்ன பண்ண? எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பாருங்க, நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும், குடும்பங்கள்ல இருக்கிற எத்தனையோ பேர் இருந்து செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒருத்தரா தனியா இருந்தாருன்னா, இவ்வளவு இருந்து என்னங்க, என் கூட யாருமே இல்லைங்க, நானும் எப்ப போகலாம்னு இருக்கிறேன். அதனால புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. கடைசி நாட்கள்ல தற்பிரியர்கள் பெருகி, பணப்பிரியர்கள் பெருகி, வீம்புக்காரர், எதுக்கு எடுத்தாலும் வீம்பு பண்றவன் கடைசி காலத்துல வருவாங்களாம். வீம்பு பண்றவன் இன்னைக்கு எவனையுமே வாயை சொல்லவே முடியல. பாத்தீங்களா? நீ பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொன்னா அவன் பாத்தீங்கன்னா இறங்கி அடிய போட்டுறான். சொல்லுங்க பாப்போம். நடு ரோட்ல நிறைய பேர் மல்லு கட்டிட்டு கிடக்கான். கண்டக்டர் எதையாவது பேசிட்டு அப்படின்னு சொன்னா பார்த்தா இவன் கையில ஆயுதத்தை கொண்டு போய் அவங்கள தாக்கி கொன்னுடுறாங்க. வீம்புக்காரர் பெருகி போய்விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் வீம்பு பண்றான். அதனால வீம்புக்காரர் பெருகுவார்கள் கடைசி நாட்கள்ல. அகந்தை உள்ளவர்கள், ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதது அகந்தை. அகந்தை மீன்ஸ் என்னன்னா பெருமை, இருமாப்பு, ஆணவம், அகச்சருக்கு, மனமேட்டிமை. பாத்தீங்களா? மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவன் யாருன்னு சொல்லுங்க? சாத்தான். பெருமையில தான் விழுந்தான். அப்ப நமக்குள்ள என்ன இருக்க கூடாதுங்க? பெருமை. நான் பாரு, நான் பாருன்னு நீ என்னைக்கு காலை தூக்குறையோ, கைய தூக்குறையோ, காலரை தூக்குறையோ, அன்னைக்கு தொலைஞ்ச. தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளு. ஆண்டவர் சொல்லாரு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்றார். கவனிங்க வார்த்தைய.
அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ளுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அடுத்த வார்த்தை படிங்கப்பா. தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், என்னங்க தூசிக்கிறவர்கள். சபைக்கு வந்து தூங்குறவங்க எல்லாம் வெளியில போய் வீட்டுல போய் தூங்குங்க. சபையில வந்தாச்சுன்னா கடவுளுடைய வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஸ்தோத்திரம். தூசிக்கிறவர்கள், கெட்ட வார்த்தை. ஆண்டவர் சொல்லாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே பேசுகின்றார் ஆண்டவர். தூசிக்கிறதுனா என்ன? ஒருத்தருடைய மனநோக பேசுவது தூசிப்பது. தூசிக்கிறவர்களா இருப்பாங்க. ஈஸியா இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல தவறான கெட்ட வார்த்தைகளை அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து கற்றுக்கொண்டு கேடு கெட்ட வார்த்தைகளை பேசுது. தூசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த அடுத்த வார்த்தை என்ன படிச்சீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக. பெத்தவங்களுக்கு கீழ்ப்படிக்கணும், ஆனா நல்லதுக்கு கீழ்ப்படிக்கணும். பக்கத்துல ஒரு அம்மா வந்து ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வழியில நடந்து போயிட்டு இருந்தானா. ஒரு அம்மா வந்து உட்காந்து ஊசிய தச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த இடத்துல நின்று அந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருந்தானா. அந்த அம்மா தச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஊசி அந்த சின்ன பையன் பார்த்துட்டு திருடிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டானா. அந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த சிறு பையனை, பாட மகனே, ரொம்ப நாள் எனக்கு ஊசி இல்லாம இருந்தேன், இந்த ஊசி இன்னைக்கு எங்கடா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா தச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல, அந்த அம்மா அந்த பையனை தடவி கொடுத்து பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசியில ஊசியை திருட ஆரம்பிச்சவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? கொஞ்சம் கொஞ்சமாக திருடி ஆத்தீங்கன்னு சொன்னா மகா பெரிய திருடனா மாறி பேங்க்ல திருடி பல கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயில தூக்கி போட்டுருந்தாங்களாம். அப்ப அந்த சிறுவனை கேட்டப்ப சொன்னான் அவன் பதிலு, எங்க அம்மா சின்ன வயசுல நான் ஊசியை திருடி கொண்டு வந்தப்ப என்னை தட்டி கொடுத்தாங்க, என்னை கண்டிக்கல, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய திருடனா வளர்றதுக்கு எங்க அம்மா தான் காரணம் சொன்னாங்களாம். அப்ப என்னன்னா, தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்படி பேசாத, பெரியவங்களை மதி, அப்படி சொல்லி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி பேசாத, பெரியவங்களை மதிச்சு பேசு. பரவாயில்ல, நல்லா பேசுறா மகனே, நல்லா பேசுற, இப்படியே நம்ம தட்டி கொடுத்தோம்னா நாளைக்கு ஒரு இடத்துல உதவ வாங்கிட்டு வருவேன். விளங்குதா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அப்பா வளர்ப்பினிலே. அப்பா அந்த பிள்ளைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதுக்கு போயிடுறாரு. அம்மா அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி, நல்லா பாரு, அதை பாரு, இதை பாரு, இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பெத்தவங்க தான் பிள்ளைகளுக்கு நேரங்களை செலவு பண்ணணும். செலவு பண்ணாம நீ நேரத்தை உன் வேலைக்கும் மற்ற காரியத்துக்குமே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் பிள்ளை சரியாக வளராது. அப்போ உன் பிள்ளையோடு கூட நீ உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணணும், பேசணும், ஃப்ரெண்டா பேசணும். நீ ஒரு மூலையில செல்போனை பாரு, நீ ஒரு மூலையில செல்போனை பாரு, நான் ஒரு பக்கம் என்ன செய்யறேன், செல்போனை பாக்குறேன். ஆளுக்கு ஒரு மூளை. நீ என்னமா பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலக செய்திகளை பார்த்து இருக்கிறார், அம்மா சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மகன் அங்கே கேம் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. நோ, எதை கற்றுக் கொடுக்கறீங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அடநாசமா போனவனே அப்படின்னு நீ பேசி பழகிட்டீங்கன்னா அதுவும் அதே வார்த்தையை பிக்கப் பண்ணி அதுவும் அப்படித்தான் பேசும். அதனால கடைசி நாட்கள்ல தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களா இருக்கிறாங்க, தாய் தகப்பன்மாரை கொன்று போடுகிற மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால எத்தனையோ முதியோர் இல்லங்கள் பெருகி வருவதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கைவிடப்படுகிற பெற்றோர்கள்.
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்க. கடைசி காலத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்பா அம்மாவை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள். நீங்க எப்படி இருக்க போறீங்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இன்னைக்கு அப்பா அம்மா பார்த்து கேட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள கண்டிப்பா நம்மள ஒரு நாள் பார்த்து கேட்கத்தான் போகுது. விளங்குதா? ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உலகத்துல சொல்றாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படி சொல்லியிருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள். அவங்க நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள கனமனமே ஒழிய கனவீனப்படுத்த கூடாது. புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீ எதை விதைக்கிறையோ அதத்தான் நாளைக்கு அறுக்க போற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஐயா வந்து ஆட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட்டிட்டு போறாரு. நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுப்ப. விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தர் ஆட்டோல, ஆமா, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அந்த ஆட்டோல கூட்டிட்டு போறாரு. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்காங்க. மழை, பயங்கரமான மழை. அந்த ஆட்டோக்காரர் என்ன செய்யறாரு சொன்னா கொடைய அவங்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அது என்ன பண்ண, நீங்க இப்படி என்கிட்ட இந்த கொடையை கொடுத்துட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? இந்த கொடையை வந்து நான் எங்க உங்களை பார்த்து கொடுக்கறது, இது யாருக்கு கொடுக்க அப்படின்னு கேட்டப்ப, யாராவது மலையில நின்றுகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொண்டு போய் நீ குடுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த பொண்ணு நுழைய போறாங்க. அப்ப ஒரு வயதான ஐயா வெளியில போக முடியாம மலையில நனைவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே அந்த ஆட்டோக்கார் சொன்ன ஞாபகத்தை அவங்க புரிந்து கொண்டு அந்த வயதான ஐயாவுக்கு என்ன செய்யறாங்க? அந்த கொடைய கொடுக்குறாங்க. அவரு வந்து உடனே இவங்க கிட்ட கேட்கிறாங்க, நான் என்ன செய்ய, அந்த கொடையை எப்படிமா அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க? இல்ல, உங்களுக்கு யாரு மலையில நடைகிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னப்ப, அங்க ஒரு அம்மா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அம்மாவினிடத்துல போய் அந்த கொடையை கொடுத்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த அம்மா யோசிக்குது. அந்த அம்மா யோசிக்கும் பொழுது அந்த டைம் பார்த்து ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து நனைந்து கொண்டே ஓடி வருது. நனைஞ்சுக்கிட்டே ஓடி வந்த உடனே இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட அந்த கொடையை கொடுத்துட்டு அது என்ன செய்யுதுன்னா போயிருது. கடைசியில அந்த குழந்தையினுடைய தகப்பன் அந்த பிள்ளையை வரவேற்கிறான். அந்த குழந்தையினுடைய தகப்பன் வேற யாரும் இல்ல, எங்கே கொடை கொடுத்தானோ அந்த ஆட்டோக்காரன், அவனுடைய குழந்தைக்கு அந்த கொடை திரும்ப வந்து சேர்ந்தது. விளங்குதா? நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக திரும்ப நீங்கள் பெறுவீர்கள். ஆமாவா இல்லையா? எங்க நெல்லை கொடுத்து பாருங்க. என்ன பிரதர்? நெல்லு போய் நிலத்துல கொடுத்து பாருங்க, என்ன பெறுவீங்க? கண்டிப்பா அரிசி எல்லாம் பெற மாட்டீங்க, நெல்லத்தான் பெறுவீங்க. நெல்லுதான் பெறுவீங்க. எதை கொடுக்கறீங்களோ அதைத்தான் பெறுவீங்க. அது நெல்லாத்தான் திரும்பி கொடுக்கும். நீங்க அரிசியாவே கொடுத்தீங்கன்னா அரிசியாவே பெறுவீங்க. விளங்குதா? நீங்கள் எதை உழைப்ப கொடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய உழைப்புக்கு ஏற்றதை நீங்க பெறுவீங்க. அதனால அந்த உலகத்துல நீங்க கேடு கட்டதை விதைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதை பெற்றுக்கொண்டே ஆவீங்கன்றதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க விதைக்கிறத நாளைக்கு அறுப்பீங்க. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, நன்றி அறியாதவர்களாக. நன்றியே இருக்காது. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பாருங்க நன்றி இல்லாம இருப்பாங்க. கடைசி காலத்துல நீங்க நன்றியா இருக்கீங்களா? சொல்லுங்க. உனக்கு நன்றி இருக்கா? நன்றி உள்ள ஒரு பிராணி சொல்லுங்க பிரதர். நாயின்னு உடனே சொல்லிடுறீங்க பாத்தீங்களா? ஆனா நாம உங்களை பார்த்து நாயின்னு சொன்னா, நாயின்னு சொன்ன உடனே வருதே கோபம். என்னைய பார்த்து நாயின்னு சொல்லிட்டியா? ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாய் சிறப்பான ஒரு பிராணி இல்ல, சிறப்பான ஒரு விலங்கு. ஆனா அது நன்றியோட இருக்க. ஒரு சின்ன பிஸ்கட்டை மட்டும் போட்டுட்டீங்கன்னா அது உனக்கு நன்றி உள்ளதா இருக்கு. நான் டெய்லி வாக்கிங் போறேன், என்னைய சுத்தி 2 நாய் வந்துடும். ஆனா அதுகளுக்கு ஒண்ணுமே போட்டதில்லை. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேனாடான்ற கதை மாதிரிதான். ஆனா அது 2 என் பக்கம், இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. நான் எங்கெல்லாம் போறேன்னா அங்கெல்லாம் வருது. ஏன்டா வருதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஒரு சிகப்பு நாய், இந்த பக்கம் ஒரு வெள்ளை நாய், 2 வந்துகிட்டே இருக்கு என் முன்னாடியே. ஒருவேளை என்னைய பார்த்து அது எப்படி நினைக்குதோ தெரியல. நம்மளை விட பெருசா இருக்காரு, அதனால ஒரு பெரிய நாய் நினைச்சு யோசிக்குதான்னு தெரியல. 2 வருது டெய்லி கரெக்டா. நான் ஒருவேளை 5 மணிக்கு போனேன்னா 5 மணிக்கு வந்துருது, 5:30 மணிக்கு மேல போனேன்னா 5:30 மணிக்கு வந்துருது. கரெக்டா எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுக்கு நான் யோசனை பண்ணேன், என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் வந்து பிஸ்கட் போடுறேன்டா அப்படி யோசிக்கிறேன்.
அது பாருங்க, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா நான் சில டைம்ல உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யுது, இவன் கொஞ்சம் வர லேட் ஆகும் போல, நம்ம கிளம்பி. புரிஞ்சுக்கங்க, நாய் நன்றியுடையவர்களாக இருங்கள். ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதுக்கு என்ன செய்யுங்க, தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. இன்றைக்கு கடைசி நாட்கள்ல தேங்க்யூ சொல்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ சொல்றது இல்ல. ஆனா தேங்க்யூவே சொல்லி பழகிட்டு வச்சுங்க, எல்லாத்துக்குமே தேங்க்யூ வந்துடும். ஆமென், ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் உங்களுக்கு பெட்ரோல் போடுறாரு, பிரதர் அசோக் பிரதர் வந்து பெட்ரோல் போடுறாரு, இல்ல நம்ம வண்டிக்கு வாகனம் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஆமென், அவர் நமக்காக வேலை செய்யறாரு. கடைகளை மளிகை பொருளை வாங்கிட்டு காசு கொடுத்தான வாங்கினேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது, அகந்தை, இருமாப்புன்னு அர்த்தம். தேங்க்யூ, எனக்கான பொருளை தூக்கி கொண்டு வந்து கொடுக்கறாங்களே, தேங்க்யூ சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முதல்ல மனுஷர்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. முதல்ல நம்மளை படைச்ச கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காகவும் இந்த உலகத்துல மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடியதான உதவிகளுக்காகவும் நம்ம நன்றியுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? எத்தனை பேர் பஸ்ல டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு போறாரு பல இடங்களுக்கு, கடைசியில இறங்குறப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கீங்க? கிடையவே கிடையாது. மூஞ்சிய கூட பாக்குறது இல்ல. ஆனா அவர் நமக்காக கண் விழித்து இரவெல்லாம் ஓட்டிட்டு போயிருப்பாரு. நான் எப்பவுமே இறங்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா முன்னாடி வாக்குல இறங்குவேன். ஆமா, முன்னாடி வாக்குல இறங்கும் பொழுது தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவேன். பரவாயில்ல, அவர் உடனே தேங்க்யூன்னு சொன்னா இதுவரைக்கும் ஒருவேளை எனக்கு தேங்க்யூ சொல்லடா, இவர் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுவார். பார்த்துட்டு கொடுத்து பாருங்க, நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். நன்றி சொல்லி பாருங்க, நீங்க ஆண்டுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வீங்க. நன்றி அறியாதவங்களா இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இதுதான் முக்கியம். பரிசுத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. பரிசுத்தம்னா என்ன? கடைசி காலத்துல பாஸ்ட் இப்படி எல்லாம் நடக்குதே பாருங்க. அந்த அவனை பாருங்க, மோசமாய் பல காரியங்கள் நடக்குது. இப்படி எல்லாம் நடக்குதே, பரிசுத்தம் இல்ல. சிறு பிள்ளைகளிடத்துல உபச்சாரம். இன்னைக்கு 36 பிள்ளைகள் மும்பையில கடத்தப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் கவனமா போகணும். ஸ்கூல்ல எப்ப முன்னாடி என்ன நடக்குதுன்றதை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். செல்போனையே நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு பொம்பளை செல்போனை பார்த்துக்கிட்டே நடு ரோட்ல இப்படி நோண்டிக்கிட்டு நடந்துகிட்டே, பின்னாடி வந்த டிராக்டர் பின்னாடி ஏத்துட்டான். அது உள்ள வந்து இப்படி பின்னாடி இப்படி வந்ததுனால அவன் முன்னாடியே வர்றான். இந்த அம்மா செல்போனை பார்த்துக்கிட்டு நடு ரோட்ல பின்னாடி வந்து ஏத்தி இப்படி வந்து உள்ள விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரத்த கோலத்துல தூக்கிட்டு போறாங்க. விளங்குதா? நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் ஆண்டவர் சொல்லாரு, ஏன் இதுக்கெல்லாம் இன்னும் நடக்கல பாஸ்டர்? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் உபச்சாரம் பண்றான், இதெல்லாம் அருவருப்புகள்லாம் நடக்குது. ஒரு பெண்ணு கற்பழிக்கப்படுகிறாள். இதுக்கெல்லாம் இன்னும் ஏன் வந்து பார்த்தா கடவுள் தண்டனை கொடுக்கலன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஏன் நடக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு அரசன் அண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லி பழமொழி இருக்கா இல்லையா? அப்படின்னு என்னன்னா இயேசு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. நியாய தீர்ப்பு என்கிற ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல என்ன சொல்லி இருக்கிறார்? எடுத்து வாசிக்க வேணாம். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். எவன் ஆட்டைய போடுறானோ அவனை கடவுள் வச்சு அடிப்பாரு. ஆமா, எவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா வாங்கிட்டு வர நினைச்சாலும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல 20 கிலோ அரிசிக்கு 10 கிலோ அரிசி தான் இருக்கு. ஆண்டவர் விட மாட்டாரு. மூடனுடைய முதுகுக்கு பரம்பு ரெடியா இருக்கு. விளங்குதா? மூடனுடைய முதுகுக்கு பரம்புகள் அடிகள் ஆயத்தமா இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ஒரு நாள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்குல வந்து நிற்பாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அவங்கள எப்படி வந்து நிற்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எப்ப இருந்து கவனி, எப்ப வந்து நிற்பாங்க, எப்படி வந்து நிற்பாங்க? ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் செத்தானோ அத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பான். ஏன்னா நம்ம சரீரம் தான் அழியுது, நம்ம ஆத்மாவும் ஆவி என்ன செய்யாது? அழியவே அழியாது.
விளங்குதா? அதனால பரிசுத்தம் இல்லாதவங்களா இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாம பரிசுத்தமா இருந்தா தான் நீதியின் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பாங்க. அடுத்து சுபாவ அன்பே இருக்காது. அப்பா அம்மான்ற அன்பு இல்ல. இணங்காதவர்களாக இருப்பாங்க. அவதூறு பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. இச்சை அடக்க இல்லாதவங்களா இருப்பாங்க. கொடுமையுள்ளவர்களா இருப்பாங்க. நல்லவங்களை பகைக்கிறவங்களா இருப்பாங்க. துரோகிகளா இருப்பாங்க. துணிகரம் உள்ளவங்களா இருப்பாங்க. இருமாப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. தேவ பிரியரா இருக்காம சுகபோக பிரியரா இருப்பாங்க. தேவ பக்தி, நல்லா கவனிங்க, தேவ பக்தியோட வேஷத்தை தரிச்சு அதன் பலனை மறுதலிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி என்னங்க, இப்படிப்பட்டவங்களை விட்டு ஆண்டவர் போட்டு கொடுக்கிறவனோட சேராதன்றாரு, பெருமக்காரனோட சேராதன்றாரு. விளங்குதா? இப்படிப்பட்டவனோட விட்டு நீ விலகு அப்படின்றார் ஆண்டவர். உன்னை ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். கவனிங்க, தாமரை இருக்குல்ல, அந்த இலையில தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். விளங்குதா? ஆனா தண்ணி அதோட அது மாதிரிதான் இருக்கணும். உலகத்துல பாவம் இருந்துகிட்டு தான் இருக்க. பக்கத்துல ஒருத்தன் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். பக்கத்துல ஒருத்தன் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, நான் எங்கேயாவது ஒரு மதுபான கடைக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்கவே, பாஸ்டர் என்ன அங்க நின்று இருந்தீங்க, என்ன ரகசியமாக அடிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் பக்கத்துல நின்னது தப்பு. ஏன்னா எங்க ஒருத்தன் நிக்கிறானோ அவன் அதுவாகவே இந்த உலகத்துல சித்தரிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விளங்குதா உங்களுக்கு? அதனால தேவ பக்தியினுடைய வேஷம் தரித்து நம்ம இந்த உலகத்துல நாம் வாழக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ பக்தியினுடைய வேஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட இருக்கு. அப்ப ஆண்டவருக்காக இந்த நான் சொன்னேன், தாமரையை பற்றி பேசினேன். அந்த இலைகளை தண்ணி ஒட்டாததை போல ஒரு கடவுளுடைய பிள்ளை இந்த உலகத்திலேயே இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? அதோட ஒட்டி வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் வேறு பிரிக்கப்பட்டவன்றத அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள காத்துக்குங்க. சரி, நீங்க கடலுக்குள்ள போறீங்கல்ல, கடல் மீன் வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, என்ன பிரதர்? கடல் மீன் வாங்கி சாப்பிட்டு கடலுடைய தண்ணியில டங்கு டங்குன்னு குளிக்கிறீங்கல்ல, குளிச்சுட்டு வந்து வெளியில வந்து உங்க உடம்ப நக்கி பாருங்க. சரி, அதே கடலுக்குள்ளதான மீன் கிடக்கு. அந்த மீனை கொஞ்சம் வெளியில எடுத்து போட்டு அதை வந்து லேசா தொட்டு நக்கி பாருங்க, உப்பே இருக்காது. பாத்தீங்களா? இப்படித்தான் நம்ம இருக்கணும். உலகத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதே கர்த்தருக்கு முன்பாக மாசில்லாத தேவனுடைய பக்தி அப்படி சொல்லி இருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அதனால புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு. இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் முதல்ல மனுஷர்கள் இப்படி இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்க? அவங்கள மாதிரியே இருக்க போறீங்களா, இல்ல வித்தியாசமா வாழ போறீங்களா? சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், நான் வித்தியாசமா வாழ போறேன். என் பேச்சுல, என் நடையில, நான் உடையில, என் எண்ணங்கள்ல, என் பார்வையில நான் யாருக்குரியவன்? பரலோக ராஜ்யத்துக்குரியவன். இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நான் நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவன். அதனால நான் நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை இந்த உலகத்துல நான் வாழும்படியா என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். மனம் போன போக்குல வாழ்ந்தா அவ்வளவுதான், கைவிடப்பட்டுருவோம். ஜாக்கிரதையாய் வசனம் சொல்லுது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் நீங்க பீஸா பர்கரை வாங்கி சாப்பிட்டு வாழுங்கள் சொல்லல. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்க ஜெபத்தை கை விட்டுறாதீங்க. இந்த பூமியில ஒரு சோதனை காலம் வரப்போகுது. அந்த சோதனை காலத்துல, ஆபத்து காலத்துல உங்களை கர்த்தர் காப்பாத்தணும்னா இப்பவே தயவு செய்து ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணுங்கள். கடவுளுடைய வசனங்களை ஒவ்வொரு நாள் வீட்டுல போய் என்ன செய்யுங்க? வாசியுங்க. என் பிள்ளைகளுக்கு சொல்லி தரும் போது சொல்லுவேன், இந்த பைபிள் எடுத்து வச்சு கர்த்தாவினுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க முடியும், கண்களை திறங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்கள படிக்க வைப்பேன். இந்த வசனங்களை படிங்க,
ஆண்டவருக்காய் வாழுங்க. கடைசி நாட்கள்ல என்னென்னலாம் நடக்க போகுது நடக்கும்ன்றதை இனி வரக்கூடிய நாட்கள்ல வேணா நம்ம சிந்திப்போம் மறுபடியுமா. ஆண்டவர் இந்த வசனங்கள் உங்களுக்கு போதுமானது. நேரம் போய்கிட்டே இருக்கு, அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.